அமெரிக்க அரசாங்க முடக்கம், விசா கொள்கைகள், உலகளாவிய ராஜதந்திரம், இதுக்கெல்லாம் இந்தியாவோட என்ன சம்பந்தம்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த மூணையும் ஒன்னா இணைக்கிற ஒரு ஆச்சரியமான கதையை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட தாக்கம் நேரடியா நம்ம மேல இருக்கு. வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு விசித்திரமான தலைப்புச் செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அமெரிக்க அரசாங்கம் முடங்கிடுச்சு. இது கடந்த 7 வருஷத்துல முதல் முறையா நடக்குது. இந்த கவர்மெண்ட் ஷட்டவுன்ங்கிற வார்த்தை கேட்கறதுக்கு ஏதோ பெருசா இருந்தாலும் அதோட விளைவுகள் ரொம்பவே நிஜமானவை. அதுவும் அன்றாட வாழ்க்கையே பாதிக்கக்கூடியது. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊர்ல தாஜ்மஹால் இல்லனா வண்டலூர் ஜூ திடீர்னு கவுண்டரை மூடிட்டாங்க, ஏன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் அங்க நிஜமாவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இது அமெரிக்கா கிட்ட பணம் தீர்ந்து போன பிரச்சனை இல்ல. கையில இருக்கிற பணத்தை எப்படி செலவு செய்யணுங்கிற ஒரு பெரிய அரசியல் கருத்து வேறுபாடு தான் இதுக்கு காரணம். இது நம்ம வீட்டு பட்ஜெட் மாதிரி தாங்க, ஆனா ஒரு நாட்டுக்கே போடுற பட்ஜெட். ஜனாதிபதி ட்ரம்போட கட்சியான ரிப்பப்ளிகன்ஸால எதிர்க்கட்சியான டெமோக்ராட்ஸ அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கு ஒத்துக்க வைக்க முடியல. 2 பேரும் ஒத்துக்காத வரைக்கும் அரசாங்கத்துக்கு செலவு பண்ண பணம் கிடைக்காது. 2 பக்கமும் யாருமே வெட்டு கொடுக்காத நிலைமையில ஜனாதிபதி ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, எனக்கு வேண்டியதை நடக்கணும்னா கவர்மெண்ட் ஷட்டவுன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அமெரிக்காவில் நடக்கிற இந்த அரசியல் புயல் நேரா நம்ம இந்தியாவோட டெக் செக்டரையே தாக்குற அளவுக்கு பெரிய அலைகளை உருவாக்குது. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த அரசியல் புயலோட முதல் அலை நேரடியா நம்ம இந்தியன் டெக் ப்ரொஃபஷனல்ஸை தாக்குது. எப்படி தெரியுமா? ஜனாதிபதி ட்ரம்போட நிர்வாகம் குறிவச்சது H1B வீசாவை. இது இந்தியர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீசா. அமெரிக்கா கொடுக்கிற மொத்த H1B விசாவில் 70%, ஆமாங்க 70% இந்தியர்களுக்கு தான் போகுது. அதனால இந்த விசா விதிகளில் ஒரு சின்ன மாற்றம் வந்தா கூட அது நம்மளை தான் பெரிய அளவில் பாதிக்கும். அவங்களோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். இந்தியாவிலிருந்து ஆட்களை வேலைக்கு எடுக்கிறத ரொம்ப காஸ்ட்லியாவும் கஷ்டமாவும் மாத்திட்டா அமெரிக்கா கம்பெனிங்க அமெரிக்கர்களை வேலைக்கு எடுப்பாங்க. அந்த நல்ல சம்பள வேலைகள் அமெரிக்கர்களுக்கே போகும்னு நினைச்சாங்க. ஆனா நடந்தது வேற. அமெரிக்கர்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு பதிலா அமெரிக்க நிறுவனங்கள் ஒரு சூப்பரான மாற்று வழியை கண்டுபிடிச்சாங்க. இது அவங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விளைவை ஏற்படுத்துச்சு. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், அதாவது GCCன்னு சொல்லப்படுற ஆஃபீஸ்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இது ஒன்றும் கால் சென்டர் மாதிரி இல்ல. யோசிச்சு பாருங்க, ஹைதராபாத்ல இருக்கிற முழு கூகுள் இல்ல அமேசான் ஆஃபீஸ், இது எல்லாமே அந்தந்த அமெரிக்க கம்பெனியோட சொந்த ஆஃபீஸ். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, H1 விசா மேல இவ்ளோ அழுத்தம் போட்டதோட முக்கிய நோக்கமே டெக் வேலைகளை அமெரிக்காக்குள்ளே வச்சுக்கணுங்கிறது தான். ஆனா விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? அமெரிக்க விசாவுக்கு அவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்படுறதுக்கு பதிலா பல கம்பெனிங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய கேம்பஸை கட்டி இங்க இருக்கிற திறமையான ஆட்களை வேலைக்கு எடுக்க ஆரம்பிச்சாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப மலிவா இருந்துச்சு. இது ஏதோ ஒரு சின்ன விஷயம் இல்ல. இந்த கொள்கைகளால இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மொத்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்கள்ல பாதிக்கும் மேல இந்தியால தான் இருக்கு. நம்ப முடியுதா? இங்கதான் ஒரு பெரிய கேள்வி வருது. பொருளாதார ரீதியா இந்த கொள்கை அவங்க நினைச்ச மாதிரி வேலை செய்யலனா அப்போ இதுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் காரணம் இருக்க முடியும்? அதுக்கு பதில் உலக அரசியல் சதுரங்கத்துல மறைஞ்சிருக்கு. குறிப்பா ஒரு பரிசை மையமா வச்சு. ஜனாதிபதி ட்ரம்போட ஒரு பெரிய லட்சியம் நோபல் அமைதி பரிசை வாங்கணுங்கிறது. அது அவரோட அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும்னு அவர் நினைக்கிறார். இந்த டைம்லைனை பாருங்க, எல்லா புள்ளிகளையும் இணைக்கலாம். முதல்ல நோபல் பரிசு விஷயத்துல இந்தியா ஆதரவு தராதப்போ நம்ம மேல பொருளாதார அழுத்தம் அதிகமாகுது. இப்போ பாலஸ்தீன அமைதி திட்டம் மூலியமா ட்ரம்ப்க்கு ஆதரவு கொடுக்கும்போது அந்த பதற்றம் குறைய ஒரு வழி உருவாகி இருக்கு. சுருக்கமா சொன்னா, ட்ரம்போட நோபல் கனவுக்கு இந்தியா உதவுற இந்த பாலஸ்தீன திட்டத்தை ஆதரிக்கிறதால அதுக்கு பதிலா நம்ம மேல இருந்த விசா மற்றும் வர்த்தக அழுத்தம் குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. இது ஒரு விதமான ராஜதந்திர டீல் மாதிரி தான். இந்த முழு சம்பவமும் உள்நாட்டு அரசியல், உலகளாவிய லட்சியங்கள், அப்புறம் நம்மளோட வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தொடர்பை காட்டுது. கடைசியா இது நம்மள ஒரு கேள்வியோட யோசிக்க வைக்குது. இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.